வணக்கம். இன்றைய கல்வி கருவி உங்களை அன்போடு வரவேற்கிறது. இப்போது இந்த தேவாரம் அதை பற்றிய ஒரு செய்தியை பார்ப்போம். இந்த தேவாரம் அப்பர், சம்பந்தர், சுந்தரர் இந்த 3 பேரும் எழுதுனது தான் தேவாரம். அப்பர், சம்பந்தர், சுந்தரர். சரி, இந்த 3 பேர் எப்படி எழுதியிருக்கிறாங்கனாக்கா, முதல் 3 தேவாரம் மொத்தம் 7 பகுதி. அதில் முதல் 3 தொகுதி யார் எழுதுனாங்கனாக்கா சம்பந்தர் எழுதியிருக்கிறார். முதல் 3. அதுக்கப்புறம் 4, 5, 6 அப்பர் எழுதியிருக்கிறார். முதல் 3 சம்பந்தர் எழுதியிருக்கிறாரு. அதுக்கப்புறம் 4, 5, 6 தொகுதியை அப்பர் எழுதியிருக்கிறார். மொத்தம் 7. 7வது சுந்தரர் எழுதியிருக்கிறார். அப்போது அப்பர், சம்பந்தர், சுந்தரர் இந்த 3 பேரும் எழுதியது தான் தேவாரம். இதை பாலை காட்டி ஆட்கொண்டான், ஓலை காட்டி ஆட்கொண்டான், சூளை காட்டி ஆட்கொண்டான், இப்படி அருமையாக சொல்வார்கள். திருஞான சம்பந்தருக்கு அம்பிகை ஞானப்பால் ஊட்டி ஆட்கொண்டார், இறைவன் ஆட்கொண்டான். திருநாவுக்கரசர் அப்பர் சூளைனா வயிற்று வலி, அந்த வயிற்று வலியை கொடுத்து ஆட்கொண்டார். அப்போது சுந்தரர் எப்படி ஆட்கொண்டார்னு ஓலை. அவர் திருமணம் செய்கின்ற நேரத்தில் எனக்கு நீ அடிமை என்று ஒரு ஓலையை, அதாவது பட்டயத்தை காண்பித்து, அந்த பத்திரத்தை காண்பித்து இறைவன் சுந்தரரை ஆட்கொண்டார். பாலை காட்டி ஆட்கொண்டான், ஓலை காட்டி ஆட்கொண்டான், சூளை காட்டி ஆட்கொண்டான், இப்படி சொல்லுவாங்க. சரி, இப்போது இதை இந்த செய்தி திரைப்படத்தில் எப்படி வருது, எப்படி செய்தியாக வருது பார்த்தோம்னாக்கா, ராஜராஜ சோழன் திரைப்படத்தில் ஒரு பாடல் வரும். அப்பரரும் சுந்தரரும் சம்பந்தருமே திரு அருளுடன் பாடியே தேவாரமே அப்படின்னு வரும். அந்த தேவாரத்தை 3 பேர் பாடியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த திரைப்படத்தில் வரும். இதற்காக திரைப்படத்தை நான் முன்வைத்து சொல்கின்றேன் என்றால், மக்கள் அதிகம் பார்ப்பது திரைப்படம். அந்த திரைப்படத்திலிருந்து வர கருத்துக்களை சொன்னால் அவர்களுக்கு எளிதாக பதிந்துவிடும் என்பதற்காக அந்த திரைப்படம் சார்ந்த கருத்துக்களை நான் இங்கே முன்வைக்கின்றேன். அப்போது அந்த திரைப்படம் மூலியமாக சில செய்திகளெல்லாம் நம்ம பார்த்தோம்னாக்கா ரொம்ப தெளிவாக புரிஞ்சிடும். அப்பர், சம்பந்தர், சுந்தரர். இங்கே சம்பந்தர், அப்பர், சுந்தரர் 3 பகுதியாக பிரித்து காட்டியிருக்கிறேன். முதல் 3 சம்பந்தர் எழுதுனது, 4, 5, 6 அப்பர் எழுதுனது, 7 சுந்தரர் எழுது. ஆக 3 பேர் எழுதிய தொகுப்பு தான் தேவாரம் என்று பெயர். புரிந்து கொள்ளுங்கள். கல்வி கதவு சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு இது போன்ற வீடியோக்கள் தொடர்ந்து வரும். உங்கள் நண்பர்களுக்கும் தெரியுங்க. திரைப்பட பாடல் மூலியமாக ஒரு டிஎன்பிசியும் திரைப்பட பாடலும், அந்த டிஎன்பிசிக்கு திரைப்பட பாடல் எப்படி துணை புரிகிறது என்பதை இன்னும் வருகின்ற வீடியோவில் எல்லாம் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.